ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. இந்தியாவுடைய டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒன்றான ஜம்மு காஷ்மீரில் பால்காமில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து தீவிரவாதிகளால் 26 இந்தியர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல வந்து சிம்லா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நிராகரிச்சிருக்கு. இதனுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்லா ஒப்பந்தம் 1921 இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின்னாடி தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து இவங்க 1972ஆம் ஆண்டு வந்து ஜூலை 2 இந்திரா காந்திக்கும் ஜூம்பிகார் அலி பூட்டியோக்கும் இடையில சிம்லா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. இதனுடைய மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம பேச்சுவார்த்தை மூலம் சுலபமா பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒப்பந்தம். இதோட முக்கியமான அம்சம் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சச்சரவுல வந்து அமைதியான முறையில் தீர்க்கிறது, இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லையை ஒருதலைபட்சமா, அதாவது நீங்களும் இல்லாம நாங்களும் இல்லாம 2 பேருமே வந்து மாற்ற முயற்சிக்க கூடாது. இந்தியா கைப்பற்றி வச்சிருந்த 13,000 அடி சதுர கிலோமீட்டர், அதுக்கு அதிகமா இருக்கிற எல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி தேசத்தை வந்து பாகிஸ்தானுடைய தூதரகமா அங்கீகரிக்கிறதுக்கும் இது ஒரு வழிவகுச்சிச்சு. இந்த சிம்லா ஒப்பந்தத்துடைய தாக்கம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்லா ஒப்பந்தம் பெரிய இலக்குகளை கொண்டு இருந்தாலுமே காலப்போக்கில் இரு நாடுகளுக்கும் இடையான உறவு மோசமடைவதை தடுக்கவில்லை. அதாவது 1980 நடந்த சியாச்சின் பனிப்பாறு மோதல பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தின் மீறுதலாக கருதினாலுமே ஒப்பந்தத்துல எல்லை தெளிவா வரையறுக்கப்படல என்பதுதான் இந்தியாவுடைய வாதமா இருந்துச்சு. இந்த சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இப்போ வந்து சிம்லா ஒப்பந்தம் இல்லாத நிலையில எதிர்காலத்துல இருதரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. எல்லைக்கோடு தொடர்பான பதற்றம் வந்து ரொம்பவே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அமைதிக்கான கருவி அமைதிக்கான கருவியா இருந்த இந்த ஒப்பம் வந்து நீக்கப்பட்டதால எதிர்கால மோதலுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது.